எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973775326 எண்ணை அணுகவும். அமாவாசை என்றாலே முதலில் ஞாபகத்துக்கு வருவது நம் வீட்டு இறந்த முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுப்பது தான். இந்த தர்ப்பணம் தவறாமல் கொடுக்கும் குடும்பத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனையும் விலகி நல்ல முறையில் வாழ வழி பிறக்கும். முன்னோர்களின் ஆசீர்வாதங்கள் இல்லாமல் நாம் எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதில் வெற்றி காண முடியாது. அப்படி முன்னோர்களுக்காக வழிபாடும் இந்த நாளில் அவர்களுக்கு வைத்து வழிபடும் உணவில் எந்த பொருளை மட்டும் சேர்த்து வைத்தால் பலன் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வருடத்தின் கடைசி மாதமான மார்கழி மாதத்தில் வரும் இந்த அமாவாசை மிக மிக விசேஷமானது. அதுவும் அனுமன் ஜெயந்தியோடு வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வந்திருப்பதால் ஒரே நேரத்தில் மகாலட்சுமி தாயாரின் அருளும் அந்த அனுமனின் அருளும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். எனவே இந்த அற்புதமான நாளை யாரும் தவற விடாதீர்கள். அமாவாசையில் ஏன் கட்டாயம் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே மார்கழி மாதத்தில் வைகுண்ட வாசல் திறக்கப்படும் என்பது அனைவருக்கும் அறிந்ததே. இந்த மாதமே பெருமாளுக்கு மிகவும் உகந்த மாதம். இந்த மாதத்தில் வரும் இந்த அமாவாசையில் நாம் எப்படி தர்ப்பணம் கொடுப்பதால் நம் வீட்டில் எதிர்பாராமல் இறந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடையாமல் இருந்தால் கூட இந்த நாளில் இவர்களை நாம் வணங்கும் போது அவர்களுக்கு சொர்க்க வாசல் திறந்து அவர்கள் அவ்வுலகத்தில் நிலையான இடம் கிடைக்க இந்த தர்ப்பணம் உதவி புரியும். ஆகையால் இந்த நாளில் கட்டாயம் இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். இந்த அமாவாசை நாளில் இறந்தவருக்கு அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். ஒருவேளை கோவிலில் சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வீட்டில் படையல் வைத்து வணங்கும் வேளையும் பெருமாளையும் மனதில் நினைத்து இறந்தவரின் பெயரை மனதிற்குள் சொல்லி அவருக்கு சொர்க்கவாசல் திறந்து நிலையான இடம் கிடைத்து முக்தி அடைய வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டு காகத்திற்கு சாதம் வைக்க வேண்டும். அப்படி வைக்கும் சாதத்தில் நீங்கள் படையில் இருக்கும் அனைத்தையும் வைத்த பிறகு கொஞ்சம் எள்ளை அதில் சேர்த்து வைக்க வேண்டும். இந்த எள் சாதம் வைப்பது கோவிலில் தர்ப்பணம் கொடுத்தாலும் வைக்க வேண்டும், வீட்டில் படையில் வைத்து வணங்கினாலும் வைக்க வேண்டும். இதை செய்வதன் மூலம் இறந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடைவதோடு நம்மை பாடாய்படுத்தும் பிரச்சனைகளில் இருந்தும் தீர்வு கிடைக்கும். நாம் என்னதான் வழிபாடு செய்தாலும் இறந்தவரின் ஆத்மா சாந்தி அடையாவிட்டால் நம்முடைய பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும், தீர்வு கிடைக்காது. இந்த நாளில் இப்படி வழிபாடு செய்து உணவு படைத்து காகத்தை சாதத்துடன், அதாவது கொஞ்சம் சாதம் எடுத்து அதில் எள் கலந்து, கருப்பு எள் கலந்து உருண்டையாக உருட்டி நீங்கள் படைத்திருக்கும் படையலில் இதையும் சேர்த்து வைக்க வேண்டும். இவ்வாறு சாதத்துடன் எள் கலந்து வைப்பதன் மூலம் முன்னோர்களுக்கு முக்தி கிடைக்கும், அவர்களின் அருளாசியும் நம்மளுக்கு கிடைக்கும். அதே சமயம் எள்ளானது சனீஸ்வரருக்கு முக்கியமானது. இதை காகங்கள் எடுக்கும்போது நம்முடைய பிரச்சனைகளை சீர்க்கமாக தீர்ந்துவிடும். இப்படி செய்வதோடு இல்லாமல் இந்த நாளில் நிச்சயமாக இல்லாத யாரேனும் ஒருவருக்காவது வயிறார உணவு தர வேண்டும். உங்களால் முடிந்தால் அதிகமாக கூட செய்யலாம். முடியாதவர்கள் ஒருவருக்காவது வாங்கி கொடுங்கள், நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.